போன வீடியோவில் நான் அதில் வந்து லிங்க் பண்ணி போடுறேன்னு சொன்னது வந்து அப்படி லிங்க், ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக போடலாம், அதில் வந்து இதை லிங்க் பண்ணி சின்னதாக போட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் வீடியோ நம்ம பேச பேச டைம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது ரொம்ப கம்மியில் முடிக்கணும்னு நினச்சி பெரிய வீடியோ ஆகிப்போச்சு. அதனால் வந்து இதை வந்து அதில் நான் இன்க்ளூட் பண்ண முடியல. அதனால் நான் இது வேறு வீடியோவாக, சின்ன வீடியோவாக இதை போட்டுடலாம், வேறு வழி இல்லைல்ல. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அந்த ஏரிங்க இது நான் போடுறேன், அதில் சேர்த்து போடுறேன்னு சேர்த்து போடுறதுக்கு முடியாத மாதிரி ஆகிடுறதுனால, ஏன்னா அது லென்த்தி ரொம்ப வீடியோ ஆகிப்போச்சு. சின்னதாக போடணுன்னு தான் நினச்சேன். அதனால் இதை வந்து இப்போது இதில் நான் போடுறேன். அதனால் நான் அதில் போடுறேன்னு சொன்னது ரெண்டுமே இந்த வீடியோ தான். இப்போது மணிமங்கலம் ஏரியில் மணல் திட்டுக்கெலாம் இருக்குது, அப்படியே மணல் அப்படி மூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் அது அடுத்த இப்போ ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு மழை வரத்துக்கு அந்த நேரத்துக்கு அதை எல்லாம் ரெடி பண்ணலன்னா, அப்போ அந்த நேரத்துக்காவது தூர்வாரி அந்த மணல் திட்டுக்களெல்லாம் எடுத்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி எல்லாம் செய்யலைன்னா அப்படியே பிளாட் போட்டுடும். அந்த அளவுக்கு மண் அப்படியே மொத்தம் அப்படியே அப்படி மாதிரி மண்ணாக வந்து ஒரு தோட்டம் பண்ணிட்டாங்க, அதில் பயிர் பண்ணாங்க. அது கவர்மெண்ட் இடம் தான், அதுலேயே தோட்டம் எல்லாம் செஞ்சா நானும் பார்த்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இன்னும் அதில் இருந்து இன்னும் நேராக இன்னும் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது வல்சரவாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். ஆட்டோ பிடிச்சிட்டு வரும்போது ஆட்டோக்காரு மழையை பற்றி பேசினேன். நான் சொன்னேன், எங்கள் தெருவிலெல்லாம் வந்து மழை தண்ணியை இவ்வளோ தேங்காது, ரோடு வந்து நல்ல உயரம். அதுவும் இல்லாமல் போன மழைக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக நல்லா செஞ்சுருக்குறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வராது. ட்ரைனேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணதுனால இந்த மழைக்கு பல இடத்துலலாம் தண்ணி ரோட்டில் தேங்கியிருக்கு. எங்கள் ரோட்டில் சுத்தமாக தண்ணி தேங்கவே இல்லை. இப்போ இனிமேல் மழை போன தடவை மாதிரி ஏதாவது கொட்டி அப்படியே நின்னா தவிர மற்றபடியாக தேங்காது. எங்கள் ரோட்லலாம் ஃப்ரீயாக இருக்குது. நான் சொல்லிவிட்டு சொன்னேன், இது மாதிரி மணிமங்கலம் ஏரியெல்லாம் நல்லா கொள்ளளவு பிடிக்கிற இது. அதே மாதிரி போரூர் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி, அந்த சைடெல்லாம் மொத்தம் ஃபுல்லாக மணல் அப்படியே மூடிக்கிட்டே வருது. போரூர் ஏரியுடைய அவ்வளோ லென்த், அது ரெண்டு பக்கமும் நல்லா அவ்வளோ கொள்ளளவு தண்ணி நிற்கும். ஆனால் அதை வந்து சீர்படுத்தாததுனால, அதில் இருக்கிற ஆகாய தாமரையெல்லாம் எடுக்காததுனால அதில் தண்ணி எங்கே ஆழமாக இருக்குது அங்கே மட்டும்தான் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடியா அப்படியே உள்ளுக்கெல்லாம் போனால் போரூர் ஏரி ரொம்ப பெருசு, ரொம்ப இடம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே மண் அப்படியே நிரப்பிக்கின்னு வரும்போது ஃப்ளாட் போட மாட்டாங்க. ஏற்கனவே அப்படி பண்ணவங்க தானே, எவ்வளோ பிரச்சனையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில் போய் நின்று போராடி அந்த ஏரியை மீட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதை காப்பாற்றிக்க தேவையில்லையா? என்னப்பா இது? இப்போ அதை நான் இவர்கிட்ட சொன்ன ஒன்று, ஆட்டோ டிரைவர் சொன்னார், புழலேரி ஒரு இடத்துல மட்டும்தாம்மா ஆழம் இருக்குது, தண்ணி நிற்கிது. அந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கிற வரையும் இருக்கிற ஆழத்தை வந்து இப்படி இருக்குது. ஆனால் ஆழம் கம்மியாக இருக்கிறது பல இடத்துல, அப்படியே இருக்கிற புழல் ஏரியில் ஆழம் கம்மியாக அங்கே மண்ணெல்லாம் இது இருக்குது. அதை ஆழப்படுத்தினா புழல் ஏரியிலையும் நிறைய தண்ணி தேங்கும். அகலப்படுத்தினாங்க, அதை வந்து கணக்கு காட்டுறாங்க, அகலப்படுத்தணும் அப்படின்னு ஏதோ கணக்குக்காக பண்ண மாதிரி அந்த அகலப்படுத்தியிருக்காங்களாம். அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், அகலப்படுத்தினாங்க ஆனால் ஆழப்படுத்த வேண்டிய புழல் ஏரி அப்படி ஆழப்படுத்தினா இன்னும் தண்ணி நல்லா கொள்ளளவு நிற்கும். அங்கே தண்ணி ஆழமாக இருக்கிறது கொஞ்சம் இடம்தான், மிச்ச இடம்லாம் நிறைய இடம் ஆழம் கம்மியாக இருக்குது, மண்ணாக இருக்குது. அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து இது பண்ணால் நல்லா புழல் ஏறி நிறைய தண்ணி கொள்ளளவு நிற்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ஏரிங்களெல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தண்ணி தேங்குற மாதிரி செஞ்சால் நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை வந்து இதில் இன்க்ளூட் அந்த ஏரி இது இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள்.
இது மணிமங்கலம் ஏரி. இதெல்லாம் ஃபுல்லாக ஏரியாக இருந்துச்சு. இங்கெல்லாம் தண்ணி இருக்கும், அப்படியே ரோட்டுக்காக வரும் தண்ணி. இது பாருங்கள், அந்த ஏரியுடைய இதுதான். அந்த மண்ணிலேருந்து ஃபுல்லாக மணல் பரப்பாக அப்படியே இதாகிட்டுருக்கு. அங்கங்கங்கே மணல் திட்டுக்கள், மண் திட்டுக்களில் வந்து சரி பண்ணி நல்லா ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இது எல்லாம் அப்புறப்படுத்தி, இந்த பாருங்கள் எல்லாம் அங்கங்கே செடிங்க அதையெல்லாம் அப்புறப்படுத்தி இருந்தால் இது ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி வந்து இந்த மழை தண்ணி எல்லாம் தேங்கி நின்று இருக்கும். இதில் இங்கே மணிமங்கலம் ஏரி தண்ணி நிறைய தேக்கினா முடிச்ச ரோடுக்கு அவ்வளோ பாதிப்பு வராது. முடிச்ச ரோட்டில் எப்போ பார்த்தா தண்ணி போய் தேங்குதுன்னு இங்கே இருக்கிற தண்ணி தேங்கினா ஏன் அங்கே அவ்வளோ போகும்? எவ்வளோ பெரிய மணிமங்கலம் ஏரி பாருங்கள். இங்கே மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது, மிச்சம் எல்லாம் மணல் திட்டுக்கள், அங்கங்கே பெரிய பெரிய மரம். இதே மாதிரி ரைட் சைடில் படப்பை வரையும் இந்த ஏரி வந்து விஸ்தாரமானது. ரொம்ப பெரிய ஏரி இது மணிமங்கலம் ஏரி. ஆனால் வந்து ஆழப்படுத்தலை அகலப்படுத்தலை, இந்த மண் திட்டுக்களெல்லாம் அப்புறப்படுத்தலை. இதெல்லாம் செஞ்சுருந்தா நல்லா தண்ணி தேக்கலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், வந்து வீட்டுக்கு வந்து இப்படி கதவை திறக்கும்போதே எனக்கு எதிரில் இருக்க ஃப்ளாட்டில் இருக்கிற அந்த பொண்ணு என்னை வந்து சண்டை போடுறதுக்காகவே லைட்டை போட்டு, எப்பவுமே லைட்டை போட மாட்டாங்க அவங்க. நான் தான் என் வீட்டு முன்னாடி தான் நான் தான் லைட்டை போடுவேன். அவங்களுக்காக போடுவேன் கணக்கில், எனக்காக நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், எனக்கு லைட்டு தேவை இருக்காது. ஆனால் அவங்க வீட்டுக்கு 2 பசங்க டியூஷனுக்கு வராங்க, மற்றபடியாக இருட்டில் எப்படி இருப்பாங்க வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் நல்லதாச்சுன்னு அவங்களுக்காக தான் நான் லைட்டை போடுறது. அப்படி நான் அடுத்தவங்களுக்குன்னு நல்லது செய்ய நினைக்கிற என்கிட்ட போய் சண்டைக்கு தகாத வார்த்தைங்கள்லாம் பேசுது அந்த பொண்ணு. வயசு கம்மி, ஆனால் எப்படி பேசணும் கூட தெரியாமல் சண்டைக்கு எடுக்கிறது. என்னென்ன என்ன பேசினாலும் பேசிக்கிட்டே அப்படியே செல்ஃபோனில் வேற யாருக்கு தெரியணுமோ அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது, நேரில் டைரெக்டாக அவங்க கேட்குற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் நல்லா செய்வாங்க. இப்போல்லாம் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் நிறைய கிரிமினல் வேலைங்க மாதிரி நிறைய பேர் இதை தான் செய்கிறாங்க. அப்படியே ஆன் பண்ணிடுவாங்க. இங்கே ஏதாவது அவங்க திட்டுறதோ எதுவாக இருந்தாலும் இங்கே சண்டை போடுறது வந்து அவங்களுக்கு கேட்கும். அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதான். அடுத்தவங்க சண்டை போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டான்ற மாதிரி அடுத்தவங்கள சண்டை போட்டு வச்சு சந்தோஷப்படுவாங்க. அது ஃபோனுடைய இது அதுதான். அதனால தான் ஃபோன் வந்து எதிரி மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஃபோனு ரொம்ப இது. அதனால் ஃபோனு நான் சாதாரணமாக எதையுமே அழுத்த மாட்டேன், எதையுமே இது பண்ண மாட்டேன், எதையுமே நான் இந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எது இருந்தாலும் டேப் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இதே கதையாக போச்சு பல பேருக்கு. அதனால் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல், அதனால் எதுவுமே எடுக்காமல் இருந்தால் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் பேர் நம்ம பார்த்துட்டு தான் நான் எடுத்து பேசுகிறேன். அவங்க கூட அப்படி இருக்கிறவங்கள கூட நல்லா நம்ம நம்புகிறவங்க கூட மனசால் பழக மாட்டேங்கிறாங்க. மனசால் பழகிறவங்க ஒருத்தரை பார்க்க முடியல. அதை வந்து அப்போது கதவை தட்டி 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 ரொம்ப டிஸ்டர்பு. அதுவும் சண்டை போடுறதுக்காக கதவை தட்டி கீழே இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுறதுக்காக வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே நான் கதவை திறக்கும்போது சண்டை போட்டுடுச்சு. நல்லா சண்டை போட்டு அது இதுன்ட்டு. நான் ஆனால் வாய் திறக்கல. எனக்கு சண்டை நம்ம பிடிக்காது, சுத்தமாக சண்டை நம்ம பிடிக்காது. நான் சண்டை போட மாட்டேன், நியாயத்தை பேசுவேன் எப்போதுமே. நியாயம் பேசுனா சில பேர் சத்தம் போடுதுன்னுவாங்க. ஆனால் சண்டையும் போட மாட்டேன், திட்ட தெரியாது. இது வாயே திறக்கல, பாட்டுக்கு திட்டி 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 கம்முன்னு நான் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா சரின்னு நமக்கு தெரிஞ்சது காவல்துறை நண்பன்னு சொல்லுவாங்களே, அப்போ நண்பன் மாதிரி நடந்துக்கணும்ல காவல்துறை. ஒரு சண்டை போடுறாங்க ஒருத்தங்கன்னா சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு அப்போவே தீர்த்துடணும். ஆனால் காவல்துறை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னுவாங்க. அதுவும் நம்ம வல்சரவாக்கம் இதில் கம்ப்ளைண்ட்டுங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ என்னவோ. அவங்களுக்கு அந்த காவல்துறையில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாம் கணக்கு காட்டணுமா என்னவோ. இந்த தடவை சரி அது வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒருத்தங்க சண்டை போடுறாங்கன்னா சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்லி சண்டை போட வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கம்பல் பண்ணக்கூடாது.
கம்பல் பண்ணால் முடிஞ்சிருமா? ஆ, கம்பல் பண்ணக்கூடாது. அவங்க வழி அவங்களது, அவங்க உரிமை அவங்களது. அதுக்கு வந்து அவங்க நினச்சா மாதிரியே நம்மளை இது பண்ணணும், சண்டை போட்டு செய்ய வைக்கணும்னு நினைக்கலாமா? ம், ரொம்ப தப்பு. கதவு தட்டக்கூடாதுன்றாங்க. நேற்று அந்த காவல்துறையில் சொல்கிறாங்க, ஒருத்தருடைய கதவு அடுத்தவங்க கதவை அப்படி தட்டக்கூடாது. நான் வீடியோ எடுத்திருக்கேன், எப்படி தட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் போடுறேன், உங்களுக்கு இதில் சேர்த்து போடுறேன். ம்.